ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்பினிக்ஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெவலப்பருமே ரொம்ப எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ எல்லா டெவலப்பருடைய மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஷினுக்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் டு வி நீட் அ டேட்டா ஸ்ட்ரக்சர்? எதுக்காக நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்னு ஒரு விஷயத்துக்குள்ளார போகிறோம், அண்ட் நம்மளுடைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு எதுக்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்லேயும் டேட்டா ஸ்ட்ரக்சருடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எதனால் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷினுக்கான அனைத்து ஆன்சர்களும் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸை ஒரு ஆர்கனைஸ்டாக வைக்கிறது, அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அது கண்ட மினிக்கு ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆக்சஸ் பண்ணுறதோ இல்லை அதுலேருந்து ஆப்ரேஷன் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அப்படின்னா கரெக்டாக ஒரு ஃபார்மேட்டில் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது எடுக்கிறதும் ஈஸி, அதை ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக டேர்மாக சொல்ல போனால், நம்மளுடைய டேட்டாஸை புக்ஸ் மாதிரி கவுண்டில் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரி இருக்குது. லைப்ரரியில் எவ்வளோ புக்ஸ் இருக்கும், அது எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபிக்ஷனல் புக்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ், சயின்ஸ், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் வச்சு அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. லைப்ரரிஸ்லாம் போனோம்னா அவங்க ஒரு விதமாக ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் இப்போது இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிராமர் புக்ஸ் எல்லாம் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டோரி புக்ஸ் தனியாக இருக்கும், சைல்ட் ஸ்டோரி புக்ஸ் தனியாக இருக்கும், நாவல்ஸ் தனியாக இருக்கும், அப்புறம் காலேஜுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில புக்ஸ்லாம் தனியாக இருக்கும் இல்லையா? கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கான புக்ஸ் தனியாக இருக்கும், நெட்வொர்க்கிங்கான புக்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு தேவைப்படக்கூடிய புக்ஸ்லாம் தனியாக இருக்கும். ஸோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு எல்லா புக்ஸையும் ஒட்டுக்கா போட்டோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய புக்ஸ் எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ டஃப்பான ஜாப். இதே ஒவ்வொரு புக்கை தனித்தனி ஃபார்மேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஓல்டர் வெர்ஷன், நியூ வெர்ஷன், ஒவ்வொரு ஆத்தர்ஸ் வச்சு பிரித்து வச்சுருந்தாங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஆத்தரில் இந்த புக் வேணும், நெட்வொர்க்கிங் புக் வேணும், இது இந்த ஆத்தர் வேணும், இந்த எடிஷன் வேணும் அப்படின்னு சொல்ல போனால் டக்குன்னு அந்த ஷெல்ஃப்லேருந்து ஈஸியாக எடுக்கிறது விட்டுட்டு நீங்கள் எல்லாமே கச்சின்னு போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுலேருந்து எப்படி நீங்கள் எடுப்பீங்க, தேடி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே விஷயந்தான் நம்ம டேட்டாஸ் சும்மா நம்ம லைப்ரரிஸில் கூட புக்ஸ்க்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைட் கவுண்ட் இருக்கும். ஆனால் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நம்ம ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டரில் ரேண்டமாக நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி எடுப்பீங்க? ஸோ அதை எடுக்கிறது, அதை ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது அதுவே ஒரு தனி டீடியஸான, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆப்வியஸ்லி அந்த மாதிரி இருக்கும்போது டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணி அதை வச்சு மேனிப்புலேஷன் பண்ணும்போது ஆப்வியஸ்லி எரர்ஸ் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஏதோ ஒரு டேட்டாவை விட்டுருவோம், இல்லை டூப்ளிகேட் டேட்டாஸ் வரும், இல்லை டேட்டா மேனிப்புலேஷன்ஸில் எரர் வரும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஃபார்மேட்டில் நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம டேட்டாஸை என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கனைஸ்டு வேல நம்ம செட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்னு போகிறோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் யுவர் ஃப்ரேம் ஒர்க். ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ்டாக ஒரு ஃபார்மேட்டில் மெமரியில் ஆட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ மெமரியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க டேட்டாவை, ஆனால் அது ரேண்டமாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட்டில் டேட்டாஸை நீங்கள் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இது ப்ரொவைட் பண்ணுது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸை சர்ச் பண்ணுற ஆப்ரேஷன், டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அண்ட் டேட்டாஸை ஃபெச் பண்ணி மாடிஃபிகேஷன்ஸ், மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அல்டிமேட்லி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னால ஒரு கோட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் மாறுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம டேட்டாஸை அரேஞ்ச் பண்ணுறதுனால, அதை எடுத்துகிட்டு மேனிப்புலேட் பண்ணுறதுனால கோடும் ரொம்ப ஃபாஸ்டராகவும் ரன் ஆகும். ஆப்வியஸ்லி கோட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மெத்தடாலஜி அண்ட் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் அதுக்கிட்ட இருக்குது. இப்போ அரே எடுத்துட்டிங்கன்னா ஒரே டைப் ஆஃப் டேட்டா தான் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ண முடியும்.
அதே வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுத்துட்டிங்கன்னா வேரியஸ் டேட்டா டைப் நீங்கள் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஃபீச்சர் இருக்குது. ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் அப்ளிகேஷன், நீங்கள் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்டாஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இப்போது ஸ்டாக்குன்னு சொன்னிங்கன்னா புஷ் அண்ட் புல் அப்படின்னு 2 ஆப்ரேஷன் இருக்கும். க்யூனா என்க்யூ டிக்யூன்னு சொல்லி ஒரு 2 ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனிப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ அந்த டேட்டாஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு இல்லை ரிட்ரீவ் பண்ணுறதுக்குன்னு அவங்கக்கிட்டேயே வந்து ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர்கிட்டேயுமே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தடாலஜிஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்யூனா டேட்டா வெளியே எடுக்கிறது, என்க்யூனா டேட்டாஸை உள்ளே செலுத்துறது, புஷ்னா டேட்டா வந்து இந்த ஸ்டாக்குள்ளார போடுறது, பாப்னா வெளியே எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு தனித்தனி மெத்தடாலஜிஸ் அவைலபிளாக இருக்கனால கோடுமே வந்துட்டு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம என்க்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே இங்கே வந்து நாங்கள் க்யூ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், க்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு சில வந்துட்டு லிபரேஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம்னா கோடு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், கோட் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், அண்ட் கோட் வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனபிலிட்டி அச்சீவ் ஆகும், அண்ட் வந்துட்டு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப மாடுலராகவும் நம்மளுடைய கோடு இருக்கும் பை யூஸிங் தி டேட்டா பேஸ். தட் இஸ் பை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லா பிளேஸ்லையும் நம்ம வந்து டேட்டாஸை வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். நான் ஒரு சில டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கான லிஸ்ட் அவுட் சொல்கிறேன் பாருங்கள். அரேவை பொறுத்த வரைக்கும் உங்கள் மெமரி லொக்கேஷனில் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன் தான் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஒவ்வொரு இருக்கும் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபீல்டில் அது யூஸ் ஆகும். சரிங்களா? கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் வந்து சேம் டேட்டா டைப், இப்போ நம்பர் அரேனா நீங்கள் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் அந்த அரேயில் ஸ்டோர் பண்ண முடியும். கேரக்டர் அரேனா கேரக்டர் மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ், நீங்கள் வந்து 2 டைமென்ஷனல் அரேயை மாற்றலாம், இல்லை சிங்கிள் டைமென்ஷனல் அரேவும் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ், மல்டிப்ளிகேஷன், மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரியான பிளேசஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் அரேஸ் யூஸ் பண்ணலாம். லிங்க்டு லிஸ்ட்டில் வந்துட்டு டைனமிக் மெமரி அலோகேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா எப்போல்லாம் உங்களுக்கு டேட்டாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா? ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் டிலீஷன் ரொம்ப ஈஸி. நீங்கள் எங்கே வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம், எங்கே வேணாலும் டிலீட் பண்ணலாம். சிங்கிள் இருக்குது, டபுள் லிங்க் லிஸ்ட் இருக்குது, சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ நிறைய லிங்க் லிஸ்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி அலோகேஷன் ரொம்ப ஈஸி. நீங்கள் வேரியஸ் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்சர்ஷன் அண்ட் டிலீஷனுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸ்டாக் அண்ட் க்யூ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கும். இப்போ வந்து ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இதுதான் ஸ்டாக். இப்போ புஷ் பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் வந்து கடைசியாக எது உள்ளே போகுதோ அதுதான் ஃபர்ஸ்ட் வெளியே வரும். இது வந்து ஒரு பக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் பக்கெட்டுக்குள்ளார கடைசியாக நீங்கள் என்ன பொருள் ஆட் பண்ணீங்களோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும். அந்த பக்கெட்டில் இருக்கிற கடைசி பொருள் ஃபஸ்ட்டு உங்களால் எடுக்க முடியாது. அதே விஷயம் தான் நம்ம ஸ்டாக்கில். க்யூ அப்படிங்கும் போது என்ன, நீங்கள் வந்து எங்கேயாவது வந்து டிக்கெட், ஆப்வியஸ்லி தியேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க. அந்த க்யூவில் யார் ஃபர்ஸ்ட் உள்ளே போகிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க. கரெக்டாக? அதில் வந்து அதே விஷயம் தான் க்யூவில். யார் ஃபர்ஸ்ட் உள்ளே போகிறாங்களோ அவங்க தான் வெளியே வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த டேட்டா உள்ளே ஆட் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வெளியே வருவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் ஃபாலோ பண்ணும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் தான் உங்களுக்கு டேட்டாஸ் வெளியே வரணும், உள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிளேசஸில் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் அண்ட் க்யூஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ட்ரீஸ் அண்ட் கிராஸ் வந்துட்டு இது வந்துட்டு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே லீனியர், இது ரெண்டும் நான் லீனியர். இது வந்து ட்ரீனா எப்படி இருக்கும், இதுதான் ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப் அண்ட் நெட்ஒர்க்ஸ் வச்சு நம்ம டேட்டாஸ் வந்து ஆட் ஆகும். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆட் பண்ணும்போது இது ஒரு கைண்ட் ஆஃப் இதில் வந்துட்டு என்ட்ரி உள்ளே போய் வெளியே வரும். ஸோ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் பார்த்துட்டு உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரியான டேட்டாஸ் நீங்கள் எப்படி வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவீங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபார் ஸ்டோரிங் தி டேட்டாஸ். ஸோ ஆப்வியஸ்லி டேட்டாஸ் வச்சு தான் எல்லா அப்ளிகேஷனுமே இருக்குது. பட் டேட்டா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்போது நிறைய டேட்டா ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், கொஞ்சமாக இருக்கும்போது டேட்டா ஆப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். மற்றபடி டேட்டாஸ் இல்லாமல் நம்ம நிறைய வந்து செய்கிறது இல்லை இல்லையா? அப்போது நம்மளுடைய டேட்டாஸ் ஆர்கனைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதை ஆக்சஸ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இன் ஆர்டர் டு மேக் டேட்டா இன் ஒன் ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் வந்து வச்சா மட்டும்தான் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் லெட் மீ ஷோ யூ சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் யூஸ்ட் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இ-காமர்ஸ் சைட்ஸ். ஏன்னா நிறையா வந்து டேட்டா ப்ராசஸிங் பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில பிளேசஸில் முக்கியமான பிளேஸ் இந்த இ-காமர்ஸ் சைட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இ-காமர்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம், அண்ட் யூசர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம இ-காமர்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ எவ்ரி திங், ஸோ ப்ராடக்ட்கான டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு யூசருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய இ-காமர்ஸ் சைட்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டுருப்போம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இ-காமர்ஸ் சைட்ஸ் எப்படி ஹேண்டில் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய மெயின் திங்கே என்னென்னா டேட்டா ரிட்ரைவல், டேட்டா சர்ச்சிங், இந்த மாதிரி தான். டேட்டா வந்து டிலீஷன். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சர்ச் பண்ணுவோம், ப்ராடக்ட்டை வந்துட்டு கார்ட்டில் ஆட் பண்ணுவோம், ஸோ டேட்டா திருப்பி கார்ட்டில் இன்சர்ட் பண்ணுறோம். அண்ட் ஒன்ஸ் அந்த வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் வந்து அது ரெடியூஸ் ஆகணும் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி டேட்டாஸ் வந்துட்டு யூசருக்கான டேட்டாஸும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்கான டேட்டாஸும் நம்மளுடைய டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பேஸ்ட் திங் தான் நம்ம இ-காமர்ஸில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல என்ன மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் டேபிள். இது எப்படின்னா வந்துட்டு கீ வேல்யூ மாதிரி இருக்கும். ஸோ கீக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து அரேஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு யூசருக்கான டேட்டாஸையும் ப்ராடக்ட்கான டேட்டாஸையும் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் யூஸ்வலி இந்த கீ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூஸாக இருக்கும். இண்டெக்ஸ் வேல்யூஸ்னால் ஆப்வியஸ்லி இன்டீஜர்ஸ், ஐடிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஐடிலாம் நம்மளோடதில் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இ-காமர்ஸ் சைட்ஸ்லலாம் போனீங்கன்னா உங்களோட யூசர் நேம் ஒரு யூசர் ஐடின்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா? அதை வச்சு தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். இப்போது ஹேஷ் டேபிளில் வந்துட்டு கீ இருக்குது, வேல்யூ வந்து அரேஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி இருக்கும் அண்ட் ப்ராடக்ட்னுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே அண்ட் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குங்கிற அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துட்டு அரேஸ் ஆஃப் வேல்யூஸாக வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோராக இருக்கும். ஸோ நம்ம கீ யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் இ-காமர்ஸ் சைட் இஸ் கன்சிடர் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுனால ஹெவி டிராஃபிக், அதாவது ஹெவி டிராஃபிக் இன் அ சைட் அப்படின்னா என்னென்னா அட் அ டைம் வந்துட்டு ஒரு ரொம்ப நிறைய யூசர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் சைட் யூஸ் பண்ணுறது தான் டிராஃபிக் இன் ஒன் வெப்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிளேசஸ்லேயுமே ஸ்மூத் ரன்னிங்காக வந்து இந்த ஹேஷ் டேபிள் கொண்டு வருது. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்களா? ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் ஹெவி டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஆர் ஹெவி டிராஃபிக் இருக்கிற டயத்துலையும் வந்துட்டு ஸ்மூத் ரன்னிங் வந்து கொண்டு வரதுக்கு நம்மளுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு டேட்டாஸ் தான் வந்து நிறைய விஷயம் ப்ளே ஆகுது. ஆப்வியஸ்லி இ-காமர்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம டேட்டாஸ் தான் இருக்குதோ அதே மாதிரி சோஷியல் மீடியாஸில். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், லிங்க்டின் எல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்க போகுது, உங்களுடைய ப்ரொஃபைல் ஸ்டோர் ஆகிறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்கும். நீங்கள் லைக் பண்ணக்கூடிய போஸ்ட் ஆர் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புது போஸ்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது, அண்ட் கனெக்ஷன் வித் அதர் பீப்புள். ஒரு யூசர்னு எடுத்துகிட்டா அவங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும், அவங்க போட்ட போஸ்ட் இருக்கும், அவங்க எந்தெந்த போஸ்ட்லாம் லைக் பண்ணாங்கன்னு இருக்கும், எந்தெந்த போஸ்ட் ஷேர் பண்ணாங்க, எதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணாங்கங்கிற டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய நெய்பர்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் போஸ்ட் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர், அந்த யூசருடைய போஸ்ட், அவர் லைக் பண்ண போஸ்ட்டு, கமெண்ட்ஸ், அது அவங்களுடைய ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரெண்டு லைக் பண்ண போஸ்ட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸ்புக் ஆர் சம்திங்கில் வந்துட்டு எப்படி ரெக்கமெண்டேஷன் நடக்குது அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸாக எந்த போஸ்ட் லைக் பண்ணீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன போஸ்ட் லைக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டிவிட்டி பேஸில் தான் நடந்துகிட்ருக்கும் இல்லையா? உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் வந்து என்ன போஸ்ட் ஷேர் பண்ணாங்க, ஸோ அதுக்கு ரிலேட்டடான போஸ்ட் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஃபீட்ஸாக வரும். கரெக்டாக யூஸ்வலி சோஷியல் மீடியா போயிட்டீங்க அப்படின்னா யூடியூப்லேயே வந்து பாருங்களேன், நீங்கள் என்ன ப்ரீவியஸாக வந்துட்டு திருப்பி ரிப்பீட்டடாக பார்த்துருக்கீங்க, எதுக்கு நீங்கள் லைக் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ ரெக்கமெண்டேஷன் அப்படி தான் நடக்கும். ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க டேட்டாஸாக ஸ்டோர் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குது, கனெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன்ஸை அவங்க வந்து எந்த மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சரில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ யூசருடைய போஸ்ட், யூசருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசரும் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் யூசர் வந்து லைக் பண்ண போஸ்ட்டை நான் வந்து இந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
ஆர் இவங்க ஒரு போஸ்ட் லைக் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு போஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த யூஸருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் ஆகும். ஸோ அப்படி கனெக்டிவிட்டியாக போகுது. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யார், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யார் இப்படின்னு சொல்லிட்டு ஒன் கனெக்ஷன்லேயே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நான் ஹேஷ் டேபிளோ அரேஸோ ஸ்டாக்கோ கியூவோ யூஸ் பண்ண முடியாது இல்லையா. இந்த மாதிரியான டேட்டாஸ் இந்த மாதிரியான பிளேசஸ்க்கு நான் வந்து கிராஃப் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ டிபெண்டிங் ஆன் தி அப்ளிகேஷன். இதே இகாமர்ஸ் சைட்ஸில் வந்துட்டு ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணேன் பிகாஸ் அது எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும் இன் தட் பிளேசஸ். இதே சோஷியல் மீடியாவில் ஐ கேன் யூஸ் தி கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஏன் நான் இதுக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் யூஸ் இட். ஆனால் அப்ரோப்ரியேட் டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸஸை வந்துட்டு உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அதில் ஒரு விஷயந்தான் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஒரு அப்ளிகேஷனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ச் ப்ராசஸே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு இன்புட் கொடுத்து வெளியே அவுட்புட் வர்றதுக்கு நடுவில் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத தான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா எவ்வளோ மெமரி வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம காம்ப்ளெக்சிட்டிஸ் க்ரியேட் பண்ணுவோம். இதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் ஃபார் வேரியஸ் திங்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஒரு இன்புட்க்கு அவுட்புட் வர்றதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டைமிங்ஸ் தான். ஸோ நம்ம வந்து கரெக்டான டேட்டா ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணுறதுனால நம்மளால் ரொம்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளோட டைம் டேக்கன் ஃபார் ஆப்ரேஷன் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ஒரு இப்போ வந்து சோஷியல் மீடியா இகாமர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூசர்ஸ்க்கு ஆஸ் அ யூஸராக இருக்குது, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு வந்து நடந்துட்டுருக்குது பெனிஃபிட்ஸ். ஆஸ் எ டெவலப்பராக ஒருத்தர் என்ன பண்ணணும்னா அப்ரோப்ரியேட்டான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சூஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சில மெரிட்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்கள் டேட்டாஸ் மூலமாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஸோ சீக்கிரமாக ரெட்ரைவல் பண்ணுறது இதெல்லாமே பண்ண முடியும். ஆப்டிமைஸ்டு பர்ஃபார்மன்ஸ். ஆப்வியஸ்லி இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியும் உங்களால் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் மெமரி எவ்வளோ யூஸ் ஆகுது, ரிசோர்ஸ் எவ்வளோ யூஸ் ஆகுது, டைம் எவ்வளோ யூஸ் ஆகுதுங்கிறது வந்துட்டு குறைக்க முடியும். ஆப்வியஸ்லி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைம் ஆர் ஸ்பேஸ் ரிசோர்ஸ் வந்து நீங்கள் குறைச்சி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பர்ஃபெக்டான ஒரு கோட், ஒரு ப்ரோக்ராம் டெவலப்பருக்கு இது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற இது வந்துட்டு பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணு, இல்லைன்னா அதுக்கான அவுட்புட் வந்து ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும். ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி. ஆப்வியஸ்லி எவ்வளோ ரிசோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஃபார் யர் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சரை வச்சு தான் வந்துட்டு எவ்வளோ மெமரிஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ வந்துட்டு ரிசோர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு இருக்குது. ஸோ அப்ரோப்ரியேட் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு இட் வில் ரெடியூஸ் ஆல் தி ரிசோர்ஸ் யூசேஜஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ஒரு ஸ்கேலப் இப்போ இகாமர்ஸ் சைட் மாதிரி ஸ்கேலப் ஆகக்கூடிய, சோஷியல் மீடியா சைட் மாதிரி ஸ்கேலப் ஆகக்கூடிய பிளேசஸ்லலாம் வந்துட்டு ஸ்கேலப் ஆகிற மாதிரியான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணால் அந்த ஸ்கேலப் ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. மெமரி யூசேஜோ ரிசோர்ஸ் யூசேஜோ டைமோ வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்மூத் ரன்னிங்காக இருக்கட்டும். இப்போ இகாமர்ஸ் சைட்லலாம் சொல்கிறேன் பாருங்கள், டிராஃபிக் அதிகமாக இருந்தாலும் ஸ்மூத் ரன்னிங் இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்கேலபிலிட்டி. அதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு அப்ராப்ரியேட்டான டேட்டா ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்சார்ட்டட் அரேயில் வந்துட்டு நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை தேடணும் அப்படின்னா O(n) டைம் வந்து எடுக்கும். இதே இது ஒரு பைனரி சர்ச் ட்ரீல நீங்கள் பண்ணிங்கன்னா இட் வில் ரெடியூஸ் டு O(log(n). ஸோ எவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஃபாஸ்ட் ரன்னிங். ஆப்வியஸ்லி எந்த அப்ளிகேஷனாலும் ரொம்ப ஸ்பீடாக ரன் ஆகணும், கம்மி ஸ்பேஸ் ரிசோர்ஸ் எடுக்கணும். அதுதான் வந்துட்டு மெயின் கோல். ஸோ அதை தான் ஆப்டிமைஸ்டாக இருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த மெயின் கோல். நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் அந்த ஃபேஸ்புக் வருவீங்களா? இல்லை. அந்த மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கோல். ஸோ நீங்கள் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அல்காரிதம் யூ சூஸ். நீங்கள் ஒரு விஷயம் சர்ச் பண்ணும்போது இமீடியட்டாக கிடைக்கணும். அது எந்த மாதிரியான அல்காரிதம் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக ரிசர்ச் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணணும் ஃபார் யுவர் அப்ளிகேஷன். ஸோ இட் வில் ஷோ யூ அ டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் அமாங் வேரியஸ்
டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டிபெண்டிங் ஆன் தி அப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன அண்ட் எதனால் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தோம். பிகாஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கோட் பினுக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.